இந்த கால சர்ப்ப தோஷம்னு என்னங்கய்யா? ஐயா, கால சர்ப்ப தோஷம்னு ஒன்று இருக்குது, கால சர்ப்ப யோகம்னு ஒன்று இருக்குது. ஆமாம், இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு அது பிடிக்குள்ளே இருக்கும்பாங்களா, அதான் கால சர்ப்ப தோஷம் யோகம் அதில் தான் இருக்கு. ஆமாங்க, இதில் ஒரு கால சர்ப்ப யோகம் கால சர்ப்ப தோஷம்னு ரெண்டு இருக்குன்னு சொன்னா இல்லையா, இதில் 12 இருக்குங்க. 12 இருக்கா? 12 இருக்குங்கய்யா. இந்த ராகுவும் கேதுவும் வக்ர கிரகம். ஆமாம், வக்ர கிரகம் தான். இந்த வக்ர கிரகங்கள் எவ்வளவு ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்தும். ஐயா, ஒரு முக்கியமான விஷயம், 1 ராகு 7 கேது இருந்தால், இந்த 1 ராகு 7 கேது இருக்கவர்கள் என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டால், முதல் கஷ்டங்கய்யா, திருமண விஷயத்தில் பாதிக்கப்படுவார்கள். பெரும்பாலும் இவர்கள் வம்ச விருத்திக்காக திருமணம் செய்து கொள்வார்களே ஒழிய சந்தோஷத்திற்காக திருமணம் செய்து கொள்வார்கள். இன்னொரு பிரச்சனை நம்ம கண்டுக்காம விட்டோம், என்ன தெரியுங்களா, ராகு கூட வேற கிரகங்கள் சேர்ந்துருந்துச்சுன்னு வைங்க. ஐயா, இது விடிவு தான் என்ன? ஐயா, உண்மையாகவே சொல்கிறேன், நான் அந்த கோயிலுக்கு போனால் சரியாகுமா, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா, அருள்மிகு சுகமே சொல்லையா. ஐயா, வணக்கம் வணக்கம் வணக்கம். ஐயா, நம்ம உறவுகளில் ஒருத்தர் அடிக்கடி ஒரு கொஸ்டின் போடுறாரு. சரிங்க. காலசர்ப்ப தோஷத்தை பற்றி பேசுங்க, காலசர்ப்ப தோஷத்தை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு. இந்த காலசர்ப்ப தோஷம்னு என்னங்கய்யா? ஐயா, கால சர்ப்ப தோஷம்னு ஒன்று இருக்குது, கால சர்ப்ப யோகம்னு ஒன்று இருக்குது. ஆமாம், இந்த கால சர்ப்ப யோகம் வேற, கால சர்ப்ப தோஷம் வேற. இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேரை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டார் தெரியுங்களா, ரொம்ப கஷ்டப்பட்ட மனுஷன், எனக்கு தெரிஞ்சு அவர்லாம் வந்து தலையில் மண்டவெல்லாம் தூக்கி ரோட்டில் விற்றுட்டு இருந்தாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அவருடைய நிலைமையை பார்த்தீங்களா? அப்போது பட்ட கஷ்டம் யோகமாக மாறினால் கால சர்ப்ப யோகம். சில பேர் பாருங்கள், யாரோ வாழ்கிறாங்க, நம்ம எங்கே வாழ்கிறோம், பெரிய கஷ்டமாக இருக்குது, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டோங்க, ரொம்ப போகாத கோயிலில், கும்பிடாத சாமி இல்லை, போகாத ஜோசியர்கள், என்னென்னமோ, இவங்களுக்கு கால சர்ப்ப தோஷம் இருக்கும். ஆனால் அவங்க ஜாதகத்தில் யோகம் நிறையா இருக்குங்கய்யா. எவ்வளவு யோகங்கள் இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் இந்த கால சர்ப்ப தோஷத்துக்கிட்ட மாட்டிட்டீங்கன்னா அது வேலை செய்யாது. இந்த ராகு அது பிடிக்குள்ளே இருக்கும்பாங்களா, அதான் கால சர்ப்ப தோஷம் யோகம் அதில் தான் இருக்கா? ஆமாங்க, இதில் ஒரு கால சர்ப்ப யோகம் கால சர்ப்ப தோஷம்னு 2 இருக்குன்னு சொன்னா இல்லையா, இதில் 12 இருக்குங்க. 12 இருக்கா? 12 இருக்குங்கய்யா. அதாவது அனந்த கால சர்ப்ப யோகம், வாசுகி கால சர்ப்ப யோகம், கார்கோட கால சர்ப்ப யோகம், அந்த மாதிரி நிறைய இருக்குங்க, 12 இருக்குது. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, கால சர்ப்ப தோஷம்னா 1 ராகு 7 கேது, 2 கேது 8 ராகு, இப்படி தான் நம்ம பார்க்குறோம். இது ஒவ்வொன்றுக்கும் மாறுபட்ட வித்தியாசமான பலன்கள் உண்டு. குறிப்பாக சொல்ல போனாங்க, இவங்களுக்கு பேர் வக்ர கிரகங்கள்னு பேர், நிரந்தர வக்ர கிரகங்கள். என்ன அந்த ராகு அது பிடிக்குள்ள கிரகங்கள் மாற்றி இருந்தா சொல்றீங்களா? இல்லை, இந்த ராகுவும் கேதுவும் வக்ர கிரகம். ஆமாம், வக்ர கிரகம் தான். இந்த வக்ர கிரகங்கள் எவ்வளவு ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்த முடியுமோ அவ்வளோ கஷ்டப்படுத்தும். அது மட்டும் இல்லை, ஒரு வேளை யோகத்தை கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா சாமானிய நிலையிலிருந்து மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போயிருங்க. அதாவது இந்த உலகத்திலேயே வியக்கத்தக்க நபர்களாக பார்க்கக்கூடிய எத்தனையோ பேர் இருக்காங்க, நல்லா சாதாரணமாக இருந்தங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் காரணம் வாழ்க்கையின் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் அதிகாரிகளாக, கர்மவினை அதிகாரிகளாக செயல்படுபவர்கள் ராகு கேதுக்களை. நீங்கள் அவங்ககிட்ட தப்பிக்கவே முடியாது. ஒரு பலன் கூட சொல்லுவாங்க, பாம்பை பிடித்தால் பலன் சொல்லலாம். பாம்பை பிடித்தான் பலன் சொல்லணும்பாங்க. ஆமாம், ஜோதிடத்தில். நீங்கள் ராகு கேது இல்லாமல் ஜாதகமே இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய நன்மை தீமைகளினுடைய பதிவேட்டில் வைத்திருக்கக்கூடிய ராகு கேதுக்கள். நீங்கள் ஈஸியாக பாருங்கள், இந்த கல்யாண விஷயம் வரும்போது அது பெரிய பிரச்சனையாக வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா, பையனுக்கு ராகு கேது தோஷம், நாகதோஷம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால் திருமண தடை. நம்ம முக்கியமான ஒரு 5-6 விஷயத்தை எடுத்துக்கோங்க. கல்யாணம், குழந்தை, படிப்பு, வீடு வாசல் வாங்குறது, மன நிம்மதியின்மை, போராட்ட வாழ்க்கை, எல்லாத்துக்கும் இந்த ராகு கேதுக்களே காரணம். இப்போ நீங்கள் 12 இருக்குன்றீங்களே, 12க்கு விளக்கமாக சொல்ல முடியுமா நீங்கள்? ஆமாங்க, 12 காலத்தையும் சொல்லுவோம். அதாவது 1 ராகு 7 கேது, 2 ராகு 8 கேது, இது மாதிரி 12க்கு சொல்லுவீங்க. 12க்கும் 12 யோகங்கள் இருக்கு. நீங்க வேற சரி, யோகங்கள் சொல்றீங்க, தோஷங்கள் சொல்றீங்க, ரெண்டுமே இருக்கு. அதுக்கு விடிவு காலம் இருக்கா? கோயில் சொல்லிடுவீங்களா? ஐயா, கண்டிப்பா சொல்லித்தரங்க ஆகணும். என்ன காரணம்னா, நான் சொல்லலை, நீங்க சொல்லல, இது முன்னோர்கள் இந்த மாதிரி ஒரு கோயிலுக்கு போகணும்னு கட்டி வச்சிருக்காங்க. நீங்க ஒரு விஷயம் பாருங்க, ராகு திசை நடக்குது, நேராக திருப்பாம்புரம் போ, திருநாகேஸ்வரம் போ,
கொக்கே சுப்பிரமணிய போ, உனக்கு என்ன சர்ப்பயோகம் இருக்கு முதல்ல அதை சொல்லுங்க. நார்மலாகவே அதானே ராகு எது தோஷம் சொன்னீங்களே, திருநாகேஸ்வரம் காளகஸ்தி இதுக்கு போய் இந்த அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க தானே சொல்கிறாங்க. ஆனால் அனந்த கால சர்ப்பயோகம் இருந்தால் நீ எந்த கோயிலுக்கு போகணும்னு இருக்கு. ஓ, கார்கோடக கால சர்ப்பயோகம் எங்கே போகணும், வாசுகி கால சர்ப்பயோகம் எங்கே போகணும், இதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொன்றா வருங்கய்யா. இப்போ நம்ம ஓப்பனாகவே பேசினோம்னா முதல்ல ஒன்னில் ராகு, லக்னத்தில் ராகு, ஒன்னில் ராகு லக்னத்தில் ராகு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக 7ஆம் இடத்துல கேது வந்துடும். இந்த ஒன்னில் ராகு 7இல் கேது இருப்பவர்களுக்கு இவங்கெல்லாம் என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியலைங்க, நான் ஒரு வீடியோ ஏதாச்சும் பார்த்துட்டு இருந்தேன். சரி, பார்க்குறப்ப என்ன சொன்னாலும் இந்த ஒன்னில் ராகு 7இல் கேது இருந்தால் அவங்களுடைய மனநிலையே கொஞ்சம் பாதிப்படைஞ்ச மாதிரி இருப்பாங்கன்னாரு. அப்படி இருந்து நான் பார்த்ததில்லை. அவங்க நல்ல போஸ்டிங்லாம் இருக்காங்க. குடும்ப லைஃபு இல்வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருது, அதை மட்டும் தான் பார்க்குறோமே தவிர போஸ்டிங் பணமெல்லாம் கொடுக்குது. அதற்கு மீறிய இன்பத்தை அது கொடுக்க மாட்டேங்குது. பணத்தை வச்சு மட்டும் என்ன பண்ணுறது, உறவுகளில் சிக்கலை உண்டு பண்ணுது அந்த ஒன்னில் ராகு 7இல் கேது. பட் அவர் சொன்னது இதுவும் ரொம்ப டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. சரி, இன்னைக்கு உங்கள் மூலியமாக விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டுமே. முக்கியமான விஷயம், ஒன்னில் ராகு 7இல் கேது இருந்தால் இதுக்கு பேர் அனந்த கால சர்ப்பயோகம்னு பேர். பேரே நல்லா இருக்குங்க, அனந்த கால சர்ப்பயோகம். அனந்த காலம், அனந்தன் ஒரு பாம்பு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அனந்தன், அனந்த பத்மநாப சுவாமி கேள்வி. அனந்த இது ஏன் அப்படி சொல்றோம்? அது தெரியும், கேரளால இருக்கு. பத்மநாப சுவாமின்னு சொல்ல வேண்டியதானே? அனந்த பத்மநாப சுவாமி சயன கோலத்தில் படுத்திருப்பாருமாங்க. அனந்தன் என்ற பாம்பு மீது படுத்திருப்பதனால் அனந்த பத்மநாப சுவாமி. அவர் நிறைய பாம்பில் படுத்திருக்காரு. அதில் அனந்த பத்மநாத சுவாமின்னு ஒரு சுவாமி இருக்கு. அதனால இது வந்து அனந்த சர்ப்ப கால யோகம்னு பேர். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஒன்னில் ராகு 7இல் கேது இருக்கவர்கள் என்ன கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்டால், முதல் கஷ்டங்கய்யா, திருமண விஷயத்தில் பாதிக்கப்படுவார்கள். எப்படின்னு கேட்டால், தெரிந்தோ தெரியாமலோ தங்களுடைய மன கஷ்டங்களை வெளியில் சொல்ல முடியாது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப இன்னும் வடிவமைப்பாக சொல்லப்போனால், கல்யாணம் பண்ணிக்கிறது சந்தோஷத்துக்காக. இந்த சந்தோஷம் இல்லாமல் ஒரு குழந்தைகளுக்காக குடும்பம் நடத்தும். அதெல்லாம் குழந்தைகளுக்காக குடும்பம் நடத்துகிறாங்க தெரியுமா உங்களுக்கு, வேறு வழி இல்லாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண் பெண் இருபாலருக்குமே நான் சொல்கிறேன். ஆண்கள் கூட சில இடத்துல சொல்லுவாங்க, குழந்தைகளுக்காக குடும்பம் நடத்திட்டு இருக்குங்க, சந்தோஷம்னு ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஐயா இந்த மாதிரி இப்படி இருக்குது, வேறு வழி இல்லைங்க, இதுக்கு இப்படி போகலாம். அது வந்து ஒரு குடும்ப துணை இருக்குமே ஒழிய குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்காது. இல்லைன்னா ஹஸ்பண்டு ஃபாரின்ல இருப்பாங்க, ஒய்ஃப் இங்கே இருப்பாங்க. அது குழந்தைய பெருசாகி வளர்ந்ததுக்கப்புறம் வயசான வளர்ந்து வீடியோ காலில் குடும்பம் நடத்திட்டு இருப்பாங்க. அப்புறம் சாப்பிட்டீங்களா, சரி ரைட்டு வாங்க, ரைட் நாளைக்கு கூப்பிட்றேன். இப்படி பிரிந்து வாழும் தன்மை, அதாவது சேர்ந்தே பிரிந்து வாழ்வது இதுக்கு பேர். அதாவது சேர்ந்துருப்பாங்க, எந்த விதமான நெகட்டிவ் இருக்காது. என்ன சொல்லுங்கள், நைட்டு ஒரு சாப்பாடை போட்டு புருஷன் வருவாரான்னு எதிர்பார்த்து குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிட்டு, இதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் எங்கேங்க நீங்கள் வேறு அதெல்லாம் நினச்சி கூட பார்க்குறது இல்லைங்க, மறந்துட்டேங்க, சினிமாவில் பார்த்துக்குறோங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த யோகம். இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்குங்க. இது மன வலிமை, மன கஷ்டம், மன அழுத்தம். இந்த இப்படி பிரிந்து வாழக்கூடிய ஆணுக்கும் அங்கே சந்தோஷம் இருக்காது. இவங்க ஃபோன் பண்ணி என்ன தெரியுமா சொல்லுவாங்க, உங்களுக்கு தான் ஜாலி, நீங்கள் மிலிட்ரியில் நல்லா ஜாலியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அவரை கூப்பிட்டு கேட்டோம்னா, பிள்ளை குட்டியே ஜாலியாக இருக்குதுங்க, நம்ம என்னத்தை இங்கே அப்படியே கஷ்டப்பட வேண்டியது தான், கோதுமை தோசை ஊற்றி சாப்பிட்டோம், சட்னி இல்லை சர்க்கரை வச்சுட்டோம். இந்த மாதிரி வந்து குடும்ப வாழ்க்கையில் சேர்ந்து பிரிந்திருப்பது அனந்த கால சர்ப்பயோகம். பிரிய மாட்டாங்க, அவங்களுக்குள்ள தப்பான எதுவுமே வராது. ஆனால் ஒரு உறவுகளுக்குள் ஒரு சந்தோஷம் இருக்குது. தீபாவளிக்கு வருவார்னு பார்த்தேன், தீபாவளிக்கும் வரல, பொங்கலுக்கும் வரல, இந்த வீட்டெல்லாம் வெள்ளை அடிக்கிறது நானே அடித்தேங்க. அந்த மனுஷன் அங்கேருந்து வீடியோ காலில் பார்த்தாரு. சரி, இவர் ஃப்ரெண்டுக்கிட்ட என்ன சொல்லுவார்னா, ஆண் என்ன சொல்லுவார்னா, குழம்பு செய்ய தெரியாது, கொஞ்சம் குழம்பு வச்சுருந்தா கொடுங்க, கடையில் வாங்கி சாப்பிட்றது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த அனந்த கால சர்ப்பயோகத்தில் மெயினாக நிற்குது. இது இல்லாமல் வேற என்ன வகையான யோகங்கள்? இது குடும்பம் இல்லை, முதல்ல குடும்பம். அடுத்து இன்னொன்று பாருங்க, கூட்டாளியால் ஏமாறப்படுவது. இப்போ சில பேர் பாருங்க, நாங்களாம் 30 வருஷம் ஃப்ரெண்டு, 20 வருஷம் ஃப்ரெண்டு அப்படின்னு பழகுவாங்க, கொடுத்த பணத்தை இல்லைன்னு சொல்லிடுவாங்க, அல்லது தர முடியாத சூழ்நிலை ஏற்படுதல். இந்த ஜாமீன் கையெழுத்து போட்டு மாட்டுறதெல்லாம் இதெல்லாம் ஜாமீன் கையெழுத்து போடுறது, ஃப்ரெண்டால் ஏமாறப்படுறது, அப்புறம் இந்த ஏமாற்றத்தை தாங்கிக் கொள்ளும் சக்தி படைத்தது. இது என்ன பண்ணுறதுங்க, ஃப்ரெண்டாக போயிட்டான், என்ன கேட்க முடியாது. இப்போ நீங்கள் கேட்க முடியாது, நட்பை முறித்து கொள்ள முடியாது. ஆனால் இந்த பணத்தை அப்படி அப்பவே சொன்னார் எங்கள் அப்பா, ஏமாத்திடுவான்னு. இதெல்லாம் வந்து கூட்டாளியால் ஏமாற்றப்படுவது. சில பேர் பாருங்கள், 4 பேர் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, அவங்க 3 பேர் சேர்ந்துட்டு இவரை கழட்டி விட்டுருவாங்க. இதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் வளர்ந்துக்கிட்டே இருக்கப்போ கழட்டி விட்டுருவாங்க. இவனை கழட்டி விட்டுலாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி கழட்டி விட்டுருவாங்க. இந்த மாதிரி கூட்டாளிகளால் ஏமாறப்படுவது. முதல்ல குடும்பத்தில் சேர்ந்து பிரிந்திருப்பது, இரண்டாவது கூட்டாளிகளால். அவங்க சொல்லும்போதே நமக்கு அப்படியே கண்ணில் தண்ணி வரும்.
எனக்கு பிள்ளைக்காக கல்யாணத்துக்கு வச்சுருந்தேன், கொடுத்தேன், தந்துருவாங்கிற நம்பிக்கையில் கொடுத்தேன், இப்போ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான். இதெல்லாம் அனந்த கால சர்ப்பயோகம். கூட்டாளிகளால் பண இழப்பு. ஆமாம், ஏமாந்து போகிறது. இன்னொரு முக்கியமான பிரச்சனை, குழந்தைகளை தான் வளர்க்க முடியாத சூழ்நிலை. பாட்டி வீட்டில் விட்டுறது, ஃபோன் பண்ணி சாப்பிட்டாளா, ஊட்டி விட்டிங்களா, இவங்க ஒரு ஊரில் இருப்பாங்க, அவங்க ஒரு ஊரில் இருப்பாங்க. அல்லது கணவர் வீட்டு உறவினர்களும் அனுப்பிடுறது, அல்லது மனைவி வீட்டு உறவினரில் குழந்தை பார்த்துக்கிறது. அப்புறம் பாருங்கள், இந்த கிரஸ்ன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. காலைல கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல பாப்பா ஆகி போச்சான்னு தெரில. இந்த மாதிரி இது எப்போ தெரியுமா பெரிய பிரச்சனையாகுங்க, குழந்தைங்களுக்கு தாய் தந்தை ஏக்கம் இருக்கு இல்லைங்களா, அது வர வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதெல்லாம் அனந்த கால சர்ப்பயோகம். பெரும்பாலும் இவர்கள் வம்ச விருத்திக்காக திருமணம் செய்து கொள்வார்களே ஒழிய சந்தோஷத்திற்காக திருமணம் செய்து கொள்ள முடியாது. கல்யாணங்கிறது ஒரு சந்தோஷங்க, ரசித்து வாழ்கிற வாழ்க்கை. அதாவது ராத்திரி அவர் வருவாருங்கிறதுக்காக எவ்வளவு பசியும் தாங்கிட்டு காத்துட்ருக்கிற ஒரு சந்தோஷம். இப்போ யாருங்க அப்படி இருக்கா? இங்கே அனந்த கால ஓடுற ஓட்டத்தில் 2 பேருமே ஓடுறோம். ஆமாம், அனந்த கால சர்ப்பயோகம் தான் இல்லை. தனக்காக சாப்பிடாமல் இருக்கிறவங்கள பார்த்துருக்கோம், குழந்தைகளை வளர்க்க முடியாமல் இருக்கணும், இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மேஜராக இந்த அனந்த கால சர்ப்பயோகத்தில் மாட்டிக்கிட்டு பயங்கர கஷ்டப்படுவாங்க. முதல்ல குடும்பம் சேர்ந்து பிரிந்திருத்தல், 2வது கூட்டாளிகளால் ஏமாற்றப்படுத்தல், 3வது குழந்தைகளை வளர்க்கும் போது அவர் ஒரு பக்கம் வைப்பாங்க, நம்ம ஒரு பக்கம். என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் ரேங்க் வாங்கின குழந்தைய கூட வீடியோ காலில் பாராட்டுற மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. 4வது கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாவது. இப்போ நம்மளை கூட்டு போய் சொல்லாமல் என்னன்னு தெரில, அவ்வளவு கெட்ட பழக்கங்கள், அதாவது அது என்னெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சின்ன சின்ன கெட்ட பழக்கங்கள் இருக்குது. அதாவது இந்த சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறது, இந்த மாதிரி கெட்ட பழக்கங்களுக்குள் மாட்டிக்கொள்வது. இப்போ இவங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போடக்கூடாது, பணம் போட. அனந்த கால சர்ப்பயோகத்துக்காரங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போனால் ஒன்றுமே வராது. ஆனால் நம்ம நார்மலாக என்ன சொல்லுவோம், ராகு லக்னத்தில் இருக்குது, நல்லா பண்ணுங்க, சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி சொன்னால் கண்டிப்பாக இவர்கள் மாட்டிக்கொள்வார்கள். இவங்க அந்த வட்டிக்கும் கொடுக்கக்கூடாது, பெரும்பணம் இழந்துருவாங்க. பாருங்கள், பில்டிங் கட்டுறேன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் சைன் பண்ணி போவாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பில்டருக்கும் அந்த இடத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏமாற்றப்படுவது, இதெல்லாம் தான் இதில் வரும். கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆளாவது. வாமாப்பில் அப்படின்னு கூப்பிட்டு போயிடுவான். பார்த்தீங்கன்னா அதில் இவன் அடிமையாயிடுவான், அவன் திருந்திடுவான், அவன் போய் பஞ்சாயத்து பண்ணுவான். தெரியுங்களா, இதில் பெரிய வேதனை. எப்படித்தான் இதெல்லாம் பண்ணுறாங்களோ, நான்லாம் யோசிச்சு பார்த்தேன், தேவையில்லைன்னு நிறுத்திட்டேன், இவன் இன்னுமா நிறுத்தலை அப்படிம்பான். இதெல்லாம் வந்து பெரிய பெரிய தவறுகளில் முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் அனந்த கால சர்ப்பயோகம். சரி ஐயா, இதில் ஒரு பெரிய பயந்த விஷயம் என்ன தெரியுங்களா, இப்போ நம்ம எவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருக்கிறது அனந்த கால சர்ப்பயோகம், 1ல் ராகு 7ல் கேது, இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். இதில் இன்னொரு பிரச்சனை நம்ம கண்டுக்காம விட்டோம். என்ன தெரியுங்களா, இந்த ராகு கூட வேறு கிரகங்கள் சேர்ந்து இருந்துச்சுன்னு வைங்க, அது தொடர்ச்சியாக கேட்கணும்னு நினச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. பிரச்சனை இன்னும் அதிகமாகிடும். ஆனால் ராகு ஃபுல் பவர் எடுத்துக்கிறோம். ஆமாம், இப்போ செவ்வாய் சேர்ந்துச்சுன்னு வைங்க, விபரீத பிரச்சனைகள், வண்டி வாகனங்களில் விபத்து, மன கஷ்டம், மன அழுத்தம். அதாவது சாதாரணமாக 1ல் ராகு 7ல் கேது இருந்தாலே பிரச்சனை. இதில் இவங்க வேற சேர்ந்துக்கிட்டாங்கன்னு வைங்க, யார் வேணாலும், ஒரு கிரகம் சேர்ந்தா 60 மார்க், இன்னொரு சேர்ந்தா 200 மார்க், 300 மார்க். இதில் பகை கிரகங்கள், நிரந்தர பகை கிரகங்கள் சேர்ந்ததுன்னா மிகப்பெரிய பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா ராகு கேதுவே ஆகாத கிரகம் தானே, எந்த கிரகத்துக்குமே அது ஆகாது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயங்களுங்கய்யா, திரேகாணம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. திரேகாணம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 0லேருந்து 10 டிகிரி முதல் திரைக்காணம், 10லேருந்து 20 டிகிரி 2வது திரைக்காணம், 20லேருந்து 30 டிகிரி 3வது திரைக்காணம். இப்போ இந்த ராகு 10 டிகிரியில் இருக்குன்னு வைங்களேன், நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், 1ஆம் இடத்துல யார் கூடயும் சேரலைன்னு கனெக்ட் பண்ணிகிட்டு இருப்போம். 5வது இடத்துல முதல் திரைக்காணத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அது இது கூட ஜாயிண்ட் ஆகிக்கும். இந்த பாம்பு பாருங்கள் எப்படிலாம் சேருதுன்னு. இப்போ மேசத்தில் ராகுங்க, அப்போ துலாத்தில் கேது, மேசத்தில் 5 டிகிரியில் ராகு இருக்கார், இங்கே சுக்கிரன் வந்து 5 டிகிரியில் இருக்கும் எங்கள் சிம்மத்தில், இவங்க 2 பேர் ஜாயிண்ட் ஆகிடுவோம். சரி, இங்கே வாங்க தனுசு, அங்கே ஒரு கிரகம் இருக்குது, புதனோ அல்லது ஏதோ ஒரு கிரகம், அந்த கிரகம் அந்த 3 சேர்ந்து ஆக்டிவேட் பண்ணும். நீங்கள் ஒரு ஸ்டார் வரையணும்னு வைங்களேன், ஈஸியாக வரையலாம். எப்படி வரையலாம்னு சொல்லுங்கள். ஸ்டார் வரைய உங்களுக்கு தெரியும், எப்படி போடுவீங்க, 2 முக்கோணத்தை ஜாயின் பண்ணுறது தான் ஸ்டார். முதல் முக்கோணம் எப்படி தெரியுமா போடணும், மேசத்தில் ஒரு புள்ளி, அது அஸ்வினி, மகத்தில் ஒரு புள்ளி 2 நேராக இழுங்க, இந்த பக்கம் வாங்க, சிம்மத்திலேருந்து ஒரு புள்ளி, மூலத்தில் ஒரு புள்ளி, ஒரு ஸ்டார் ஆச்சா. இவங்க 3 பேர் யாருங்க, அஸ்வினி, மகம், மூலம். அப்படியே இன்னொரு ஸ்டார் வரைங்க, சதயத்திலேருந்து திருவாதிரை, அப்படி ஒரு நேர்கோடு கீழே இறக்குங்க, சுவாதிக்கு இப்படி சுவாதி இறக்குங்க, ஸ்டார் வந்துருச்சு. இதை தயா சக்கரம்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டார் வச்சு தான் அனைத்தும்.
அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க, நவ கிரகங்களின் விஷயங்களில் இந்த 7 கிரகங்களை தன்னை பொறுத்து மாற்றிக்கொள்வதும் அவர்களை வளர்ச்சியடைய செய்வதும் அவர்களை மிகப்பெரிய ராஜயோகங்களாக மாற்றக்கூடியதும் ராஜயோகத்தை ஒன்றுமில்லாமல் செய்வதும் ராகு கேதுக்களே. நிச்சயமா. நீங்கள் செவ்வாய் ஆரம்பிச்சதுனால உறவுகள் கேட்பாங்க. இப்போ சூரியன் இருந்துச்சுன்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க ராகுவோட. ஆமாம், அது மாதிரி ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று வருங்க. இப்போ அதாவது நம்ம சொல்ல வேண்டிய நம்ம உறவுகளுக்கு என்ன சொல்ல வரோம்னா, ஐயா ராகு கேது 1 7 இருந்தால் நம்ம சொன்ன பிரச்சனைலாம் இருந்திருக்கும். சூரியன் சேர்ந்தால் அதோட பாதிப்பு தந்தைக்கு அப்படி அமைஞ்சிருக்கும். சரி, சந்திரன் தாய்க்கு அமைஞ்சிருக்கும். செவ்வாய் இருந்தால் சகோதரனுக்கு அமைஞ்சிருக்கும். இல்லைன்னா அது லக்ன புள்ளியோட சேர்ந்துருந்தா அவங்களுக்கே அமைஞ்சிருக்கும். சரி சரி சரி. புதன் சேர்ந்துருந்தா புதன் தாய் மாமன் பிரச்சனையாயிரும். நம்ம அதான் பார்த்துக்க, தாய் மாமனுக்கு 2 தரமாங்க. ஆமாங்க, அவர் முதல் தரத்தை விட்டு போயிட்டாரு. அப்போ அங்கே தான் கனெக்ட் ஆகும். புதன் சேர்ந்துருந்தா. ஆமாம். சுக்கிரன் சேர்ந்துருந்தா தன்னுடைய மனைவி கிட்ட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், பிரிந்து வாழ்தல் அந்த மாதிரி வரும். குரு சேர்ந்துருந்தா குழந்தைகளை பிரிந்து வாழ்தல். சனி சேர்ந்துருந்துச்சுனாங்க தொழிலில் ஏமாறுறதுங்க. அதாவது போய் காசை கொடுத்துட்டு கஷ்டப்பட்டுட்டு, இப்போ பாருங்கள் சில பேர் மாப்பிள்ளை வா 2 பேரும் சேர்ந்து தொழில் செய்யலாம்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சினிமா படம் எடுக்க போவாங்க. அதாவது நம்பிக்கை இல்லாத தொழில்கள்னு சில இருக்குது. அதாவது தன்னுடைய தொழிலில் வந்து ஜெயிக்குமா ஜெயிக்காதான் தெரியாமல் பணத்தை கட்டுறது. ஆமாம், அது வந்து இன்சூரன்ஸ் கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரி வர்றது, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தாங்க. நிச்சயமாங்க ஐயா. இதுக்கு விடிவு தான் என்ன ஐயா? உண்மையாகவே சொல்கிறேன், பேர்லேயே நம்ம ஓப்பனிங்கில் சொன்னோம், அனந்த கால சர்ப்பயோகம். நம்ம சொல்ல போகிற கோயில் யாருக்குங்கிறத தெளிவாக சொல்லிடலாம். 1 ராகு 7 கேது தனித்திருந்தால் இதுக்கு மட்டும்தான் கோயில் இருக்குது. கிரகங்கள் சேர சேர கோயில்கள் மாறும். அவர் செந்தில் சார் போனார், மணிகண்டன் போனார் அப்படின்னு போகக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் 1 ராகு, அது எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க, மேச லக்னமாக இருந்தாலும் சரி, கடக லக்னமாக இருந்தாலும் சரி, எந்த 12 லக்னம். ஐயா நான் ஒரு லக்னம், நீங்கள் ஒரு லக்னம் சொல்லுங்கள், எந்த லக்னம் வேணாலும் சொல்லுங்கள். நம்ம சொல்கிறது மகர லக்னம். சரி, மகர லக்னத்துக்கு மகரத்தில் ராகு, அப்போ எங்கே இருக்கும்? சந்திரன். கடகத்தில் கேது. இப்படி இருந்தால் இது மாதிரி யாருக்கு இருந்தாலும் 12 லக்னங்களில் ராகு 1 நீங்கள் சொல்கிற மாதிரி லக்னத்தில் இருந்து 7 கேது இருந்தால் அனந்த கால சர்ப்பயோகம். சரிப்பா, எனக்கு இருக்கப்பா, நான் அந்த கோயிலுக்கு போனால் சரியாகுமா, எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா, அருள்மிகு அனந்த கால அனந்தன் மீது படுத்திருக்கக்கூடிய அனந்த பத்மநாபர். இந்த கோயிலை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா உலக புகழ் பெற்றது. அதில் இந்த நிறைய சேமிப்பெல்லாம் இருந்தது. அது ஏன்னா எல்லாம் தெரியாத கோயில்னு சொல்ல முடியாது. இதுக்கு அட்ரஸ் சொல்ல சொன்னால் நம்ம சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை, ஏன்னா உலக பிரசித்தி பெற்றது. அவ்வளவு அற்புதமான கோயில். இந்த கோயிலுக்கு இவங்க ஒரு தடவை போய் அங்கே அன்னதானம் சாப்பிட்டு வரணும். வேண்டி ஐயா தெரிஞ்சோ தெரியாமலோ எங்கே பண்ணணும், எப்போ பண்ணணும், இந்த நல்ல நேர நாகராஜ் இவ்வளோ விஷயங்களை சொன்னதெல்லாம் எனக்கு இருக்குது. நான் எனக்கு இது ஒரு ஆறுதல் பண்ணி எனக்கு ஒரு நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுன்னு சொல்லி போயிட்டு வரணும். இல்லை ஒரு முக்கியமான விஷயம், இவர்களுடைய ராகு கேதுக்கள் இருக்கும் நட்சத்திரத்தில் போக வேண்டும். இது ஒரு முக்கியமான விஷயம். காலைல கிளம்பு வண்டி அப்படின்னு போயிடக்கூடாது. இவர்கள் ராகு, இப்போ நீங்கள் மகர லக்னம்னு சொல்லிட்டீங்க, மகரத்தில் ராகு 3 நட்சத்திரத்தில் இருப்பார், உத்திராடம், திருவோணம், அவிட்டத்தில். அந்த 3ல் உனக்கு எதில் இருக்காரு? அன்னைக்கு போயிட்டு வா. ஐயா அன்னைக்கு போக முடியாதியா. சரி ரைட்டு, அங்கே வா. எங்கே? கடகத்தில். கடகத்தில் யார் இருப்பா? புனர்பூசம் 4, பூசம் 4, பூசம் 1 2 3 4, ஆயில்யம் 1. பட்டாசா வேலை செய்யுங்க, போயிட்டு வர சொல்லுங்கள். இந்த அனந்த கால சர்ப்ப தோஷமாக இருக்கு இல்லையா, அப்படி கன்வெர்ட் ஆகிரும், யோகமாக மாறும். நிச்சயமா. நீங்கள் தோஷம் சொன்னதுனால அவனுக்கு கேட்குறேன், தோஷம் ஏன் வந்திருக்கு? ஏன்னா போன பிறவியில் ஏதாவது செஞ்சதுனால முன்வினை கர்மா. இப்போ இவங்க என்னெல்லாம் அனுபவிக்கிறாங்க. நீங்கள் கர்மானா வேற ஒன்றும் இல்லையா? கர்மானா என்ன தெரியுங்களா? போன ஜென்மத்தில் என்ன தப்பு செஞ்சீங்களோ அது கர்மாவாக வேலை செய்யும். போன ஜென்மத்தில் இப்போ நம்ம சொன்ன தவறுகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் போன ஜென்மத்தில் செஞ்சுருப்போம், அது இந்த ஜென்மத்திலையும் வேலை செய்யுது. சரி என்ன பண்ணலாம்? நேராக போங்க, அனந்த பத்மநாத சுவாமியை முதல்ல பாதத்தை பார்க்கணும். முதல்ல பாதத்தை பார்த்துட்டு அப்புறம் இப்படி மேலே பார்க்கணும். அப்படி வணக்கம் வச்சுட்டு சாமியை கும்பிட்டு சாப்பிட்டு வர சொல்லுங்கள். அருமையாக அந்த நம்ம உறவுகள் அனந்த கால சர்ப்ப தோஷத்தில் படும் கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெற்று அனந்த கால சர்ப்ப யோகங்களாக மாறி மிகப்பெரிய நிலை அடையிறதுக்கு நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். போயிட்டு வரட்டுங்க. நிச்சயமாங்க. நெஞ்சார்ந்த நன்றிகளையா சுகமே சொல்லுவேன்.